அனைவருக்கும் வணக்கம். உண்மை செய்திகள் உடனுக்குடன் கிடைக்கணும்னா, மறக்காம நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவ தொடர்ந்து முழுமையா பாருங்க. அரசு ஊழியர்களுக்கு சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. இந்த அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்காது. மாநிலங்களவையில் ஷாக் கொடுத்த மத்திய அரசு. மத்திய அரசு ஊழியர்கள் 8வது ஊதியக் குழுவின் அறிவிப்பை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்துக் கொண்டு இருக்கின்றனர். இந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் அரசாங்கத்திடமிருந்து வந்துள்ள ஒரு தகவல் பல முன்னாள் ஊழியர்களுக்கு ஏமாற்றத்தையும் அதிர்ச்சியும் அளித்துள்ளது. பதவி உயர்வுடன் தொடர்புடைய முக்கியமான எம்ஏசிபி குறித்து நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியுள்ளது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு இந்த திட்டத்தின் கீழ் எந்த பலன்களும் கிடைக்காது என்று அரசு திட்டவட்டமாக கூறியுள்ளது. மத்திய அரசு ஊழியர்களுக்கு மாற்றியமைக்கப்பட்ட உறுதி செய்யப்பட்ட பணி முன்னேற்ற திட்டம் எனும் வசதி உள்ளது. மத்திய அரசு ஊழியர்களுக்கு எம்ஏசிபி திட்டம் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. இதன் மூலம் அவர்கள் 10, 20 மற்றும் 30 ஆண்டுகள் பணியை நிறைவு செய்யும் போது பதவி உயர்வுகளை பெற முடியும். பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் பெரும்பாலும் குறைவாகவே உள்ளது. குரூப் டி மற்றும் குரூப் சி ஊழியர்களுக்கு இந்த திட்டம் மிகவும் முக்கியமானது ஆகும். எம்ஏசிபி திட்டம் குறித்து நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் தனது நிலைப்பாட்டை மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. 6வது ஊதியக் குழுவின் காலத்தில் குறிப்பாக 2006 ஜனவரி 1 முதல் 2008 ஆகஸ்ட் 31 வரை ஓய்வு பெற்ற மத்திய சிவில் ஊழியர்கள் எம்ஏசிபி பலன்களை பெற தகுதியானவர்கள் என்று அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. மாநிலங்களவை உறுப்பினர் சஞ்சய் சிங் ஜூலை 23, 2026 அன்று நாடாளுமன்றத்தில் இது குறித்த கேள்வியை எழுப்பினார். 2006 மற்றும் 2008க்கு இடைப்பட்ட காலத்தில் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு எம்ஏசிபி திட்டத்தின் பலன்கள் ஏன் மறுக்கப்பட்டன என்று அவர் பணியாளர், பொதுமக்கள் குறைதீர்ப்பு மற்றும் ஓய்வூதிய அமைச்சரிடம் கேட்டார். சஞ்சய் சிங்கின் கேள்விக்கு பதிலளித்த இணையமைச்சர் ஜிதேந்திர சிங், 6வது ஊதியக் குழுவின் பரிந்துரைகளின்படி மத்திய அரசு செப்டம்பர் 1, 2008 முதல் எம்ஏசிபி திட்டத்தை செயல்படுத்தியதாக அவையில் தெளிவுபடுத்தினார். 2006 ஜனவரி 1 முதல் 2008 ஆகஸ்ட் 31 வரையிலான காலகட்டத்தில் இந்த திட்டத்தில் நடைமுறையில் இல்லாததால் அக்காலத்தில் பணியில் இருந்த அல்லது ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு அதை செயல்படுத்துவது அல்லது அதன் பலன்கள் நீட்டிப்பது என்ற கேள்வியே எழவில்லை என்று அமைச்சர் கூறினார். நேரடி நியமனம் பெற்ற நிலையிலிருந்து கணக்கிடப்படும் 10, 20 மற்றும் 30 ஆண்டுகால பணி நிறைவின் போதோ அல்லது ஒரே கிரேட் பே நிலையில் 10 ஆண்டுகள் பணியாற்றிய பின்னரோ 3 நிதிசார் பதவி உயர்வு நிலைகளை வழங்கும் வகையில் எம்ஏசிபி திட்டத்தை 2008 செப்டம்பர் 1 முதல் அமல்படுத்தும் 6வது ஊதியக் குழுவின் பரிந்துரைகளை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டதாக ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். இதற்கான அறிவிப்பு 2008 ஆகஸ்ட் 29 அன்று வெளியிடப்பட்ட தீர்மானத்தின் மூலம் மேற்கொள்ளப்பட்டது. ஒரு ஊழியரின் 30 ஆண்டு கால பணி பயணத்தின் போது குறைந்தபட்சம் 5 பதவி உயர்வுகளை உறுதி செய்யும் வகையில் ஒவ்வொரு பிரிவிற்கும் பணியாளர் கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்று என்சிஜேசிஎம் பரிந்துரைத்துள்ளது. அரசின் தற்போதைய முடிவு முன்னர் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு ஏமாற்றத்தை அளித்திருக்கலாம் என்றாலும், தற்போது பணியில் உள்ள ஊழியர் சங்கங்கள் 8வது ஊதியக் குழுவிடமிருந்து பெரும் எதிர்பார்ப்புகளை கொண்டுள்ளன. தற்போது கூட்டு ஆலோசனை கட்டமைப்பிற்காக தேசிய குழு மற்றும் அகில இந்திய பாதுகாப்புத்துறை ஊழியர் கூட்டமைப்பு போன்ற முக்கிய ஊழியர் அமைப்புகள் 8வது ஊதியக் குழுவும் தங்கள் கோரிக்கை மனுக்களை சமர்ப்பித்துள்ளன. இம்மனுக்களில் உள்ள ஒரு முக்கிய கோரிக்கை எம்ஏசிபி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் பதவி உயர்வு நிலைகளின் எண்ணிக்கையை 3லிருந்து 5ஆக உயர்த்த வேண்டும் என்பதாகும். மேலும் இது குறித்த அப்டேட்டுகள் உங்களுக்கு கிடைக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க.